உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் சேலத்திலிருந்து மாவட்ட செயலாளர் பாஜக நிர்வாகி திரு சபரி செல்வன் அவர்கள். சபரி வணக்கம். சபரி, உங்களை வரவேற்பதில் பெருமிதமடைகிறோம். வணக்கம். வணக்கம் சுபாஜி. வணக்கம். தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சமீபத்துல ஒரு ஆங்கில ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்கும் போது சொல்றாரு, கூட்டணி இன்னும் பெருசாகும் அப்படின்லாம் சொல்றாரு. உங்களைதான் நம்பினாங்க 2024 OPS தினகரன் அவர்கள் எல்லாருமே. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் கூட தனக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருக்கும்போது முதல்ல டெல்லி பாஜகவை தான் பெரிதும் மேல் அதிகமாக நம்பியது. ஆனா உங்களை நம்பியவர்களை நீங்கள் கைவிட்டுட்டீங்களா? அதனாலதான் அவர் போய் தாவேக்காவர்ல இணைஞ்சிருக்காரா? கூட்டணி பெருசாகும்னு சொல்றாரு அண்ணாமலை. ஒரு நிமிஷம், ரெண்டாவது கேள்வியும் கேட்டுற சபரி. கூட்டணி பெருசாகும்னு சொல்றாரு அண்ணாமலை. இருக்கிறவங்களையே நீங்க கையில இருந்து உங்க பிடியில இருந்து நழுவி போற மாதிரி இருக்கும்போது எப்படி இந்த கூட்டணி இன்னும் பெருசாகும்னு நினைக்கிறீங்க? இல்ல யார் யார் கட்சியில வர போறாங்க சொல்லுங்க. சுபாஜி, இதுக்கு பாஜக, தமிழக பாஜகவுக்கு எந்த விதமான ரோலுமே கிடையாது. நாங்க ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா அதுதான் ஒரு விஷயம். ஓபிஎஸ் அவர்கள் இங்க வந்ததோ வெளியே போனதோ, டிடிவி வந்ததோ வெளியே போனதோ, செங்கோட்டையன் அவர்கள் வந்ததோ வெளியே போனதோ, அவர்கள் டெல்லியில போய் யாரை போய் சந்திக்கிறாங்களோ இதுக்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான சம்பந்தம். அவர்களுடைய ஒரு விஷயம், நாங்க டெல்லியில போய் பார்த்தா எங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆனா தமிழக பாஜகவோ இல்ல மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவோ ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கும். எப்பவுமே பாஜக அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை புரிந்து கொள்ளாத ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க. தமிழக பாஜகவோ இல்ல மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவோ ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பாங்க. கூட்டணி தர்மத்தை காப்பதை பாஜகவை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியுமே அவ்வளவு அழகா ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. பாஜக தான் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும். சொல்றீங்க இத ஒரு குற்றச்சாட்டா பாஜக மேல எல்லாரும் வைக்கிறாங்க. கூட்டணி இல்ல கிடையாதுங்க பாஜக. யார் சொன்னா? யாருங்க சொன்னா? இது எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு. நீங்க பாருங்க இதுக்கு தமிழக ஊடகத்தை பத்தி எல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. தமிழக ஊடகம் எல்லாம் விலை போய் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆகுறது. நான் சொல்றேன் கேளுங்க. ரொம்ப வருஷமா நீங்க பின்னோக்கி போக வேண்டாம். கரெக்டா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்த பீகார் தேர்தலினுடைய முடிவு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாவே தமிழக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கூட்டணி தர்மம் பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அதிக சீட்டு ஜெயிச்சது யாருங்க? நாங்க தான் அதிக சீட்டு ஜெயிச்சோம். இந்த பீகாரினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஜெயிச்சாரா? கிடையவே கிடையாது. அவர்லாம் ஜெயிக்கலைங்க. நாங்க தான் அதிக சீட்டு ஜெயிச்சோம். இருந்தும் கூட கூட்டணி தர்மத்தின்படி ஏற்கனவே முடிவு செய்ததின்படி இவர் தான் முதலமைச்சர். எங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் சொல்லக்கூடிய நபர்கள் தான் மினிஸ்டர்ஸ். அவர் சொல்லக்கூடிய நபர் தான் துணை முதலமைச்சர். யாருக்கு துணை முதலமைச்சர் தரணும், யாருக்கு மினிஸ்ட்ரி தரணும், எங்களுக்கு அந்த மினிஸ்ட்ரி கொடுக்குறோமா, 99 எம்எல்ஏ வச்சிருக்கோமா, எங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி சேர்த்து கொடுங்க, இதைதான் எங்களால கேட்க முடியும். இதைதான் கூட்டணி தர்மம்னு நாங்க சொல்றோம். அதே மாதிரிதான் தமிழகத்திலையும் நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இங்க வந்திருக்கக்கூடிய தேசிய நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லிட்டு போயிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். எடப்பாடி அவர்கள் தலைமையில தான் ஆட்சி அமையும். எடப்பாடி அவர்கள் தலைமையில தான் இந்த 2026 தேர்தலை தமிழக பாஜக சந்திக்க போகிறது. தேசிய தலைமை என்டிஏ கூட்டணி எடப்பாடி தலைமையில தான் தமிழகத்தில் இயங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க ஓபிஎஸ் அவர்களை கேட்டீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். ஓபிஎஸ் அவர்கள் வைத்திருந்த கட்சியினுடைய பேர் என்ன? கட்சி கிடையாது, அது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய பேர் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீட்பு குழு. மீட்பு குழு. ஏற்கனவே அதிமுக ஒரு கட்சியில தான் நாங்களே கூட்டணியில இருக்கோம். அண்ணா திராவிட மீட்பு குழு எப்படி உள்ள வச்சிருக்க முடியும்? அதுக்கு அதிமுக எப்படி ஒத்துக்கும்? நாங்களே தான் திருப்பி சொல்றோம். நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி மீட்பு குழுன்னு யாராவது ஒருத்தங்க கட்சி ஆரம்பிச்சு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட போய் என்ன கூட்டணியில சேர்த்துக்கங்கன்னு சொன்னீங்கன்னா எடப்பாடி அவர்கள் சேர்த்துக்குவாரா? சேர்த்துக்க மாட்டாங்க. நாங்க சொல்ற விஷயம் என்ன? கட்சி பேரை மாத்திக்கிட்டு தயவு செஞ்சு எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்றோம். புது கட்சி ஆரம்பிச்சுட்டு வாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் உள்ளே இருந்தார். அவருக்கு ஒரு சில மனக்கசப்பு. அவர் எடப்பாடி அவர்களோட ஒரு சில கருத்து வேறுபாடுகளாக இருந்திருக்கலாம். அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை. இதெல்லாம் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி பிரச்சனை. இதற்கும் பாஜக என்ன சம்பந்தம்? இது தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற ஒரு சம்பந்தம். இதுல பாஜக எந்த இடத்துல நீங்க ரோல் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சுத்தமா புரியல. எல்லா மீடியாஸும் சொல்றது என்னதான், யாராவது ஒருத்தங்க கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்களா, ஓஹோ இது பாஜகவினுடைய வேலை. யாராவது ஒருத்தங்க வெளியே போயிட்டாங்க, இது அமித்ஷாவோட வேலை. செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு தாவேக்கால போய் சேர்ந்திருக்கிறாரு. ஓ இது பிளானா இருக்குமோ? ஒருவேளை தாவேக்காவில செங்கோட்டையனை கொண்டு போய் சேர்த்து செங்கோட்டையன் மூலியமா தாவேக்காவை பாஜக அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த யோசனை எல்லாம் எதுவுமே சரி கிடையாது, எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நீங்களும் வச்சுக்கணும், நானும் வச்சுக்கணும். இது எப்படி வேணாலும் மாறி நடக்கலாம். ஜனவரியில நடக்கலாம், டிசம்பர்ல நடக்கலாம், இல்ல பிப்ரவரியில நடக்கலாம். இது எப்படி வேணாலும் மாறி நடக்கலாம். அதற்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கறதான் நாங்க இந்த பொதுவெளியில சொல்ல வேண்டிய விஷயமே ஒழிய பாஜக இதுல எந்த விதமான ரோலுமே பிளே பண்ணாது. அடுத்த கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை. இந்த உட்கட்சி பிரச்சனையை பற்றி பாஜக எந்த விதத்திலுமே தலையிடாது. நாங்க சென்ற முறை ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைந்த பிறகு கட்சி உடைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை தமிழக பாஜக
மத்திய பாஜகவும் சேர்ந்து செய்த ஒரு சில விஷயங்கள். அதற்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நன்றி எல்லாம் தெரிவிச்சதெல்லாம் கூட தெரியும். நாங்க வந்து 4 வருட காலம் ஆட்சி செய்ததற்கு முக்கியமான காரணம் வந்து பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய சப்போர்ட் மூலியமா தான் நாங்க ஆட்சி செய்தோம் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நாங்கள் செய்வோமே வெளியே ஒரு கட்சியை உடைத்து அதுல வந்து இந்த கட்சி உடைஞ்சதுன்னா எங்களுக்கு தாங்க பலம் கம்மி. நாங்க எப்படிங்க ஆட்சி பிடிப்போம் 2026 ஒருவேளை செங்கோட்டை வெளியே போறாரு, ஓபிஎஸ் வெளியே போறாரு, டிடி வெளியே ஒரு ஒரு ஓட்டுமே என்டிஏ கூட்டணிக்கு ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்றேன், செங்கோட்டையன் பின்னாடி வந்து 100 பேர் இருக்காங்களா, 10 பேர் இருக்காங்களா, 1000 பேர் இருக்காங்களா அப்படிங்கறதுலாம் ரெண்டாவது. செங்கோட்டையன்ங்கிறது ஒரு தனிநபர். அந்த தனிநபரனுடைய வாக்கு கூட என்டிஏவுக்கு ரொம்ப முக்கியம். கரெக்ட் தான். ஓபிஎஸ் அவர்கள் தனிநபர். அந்த தனிநபரனுடைய வாக்கு கூட என்டிஏ கூட்டணிக்கு ரொம்ப முக்கியம். இது வெளியே போறது கூட எங்களுக்கு ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஆனா அதையெல்லாம் மீறி கூட சில சர்க்கம்ஸ்டன்சஸ், அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்க்காக ஒரு சில விஷயங்களை நீங்க செய்துதான் ஆகணும். இதே பதில் தான் அண்ணாமலை அவர்கள் இப்ப நான் சொன்னல சர்க்கம்ஸ்டன்சஸ்க்காக செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள். இதைதான் நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு ஆங்கில ஊடகத்துல அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாருன்னு. அது வந்து ஏபிபி கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில ஊடகத்தினுடைய ஒரு கான்க்ளேவ் மீட்டிங்ல அண்ணாமலை அவர்கள் பேசினார். அது முழுக்க முழுக்க அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதை அவரே அங்க தெளிவுபடுத்த சொல்லிட்டார். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய அக்ரசிவ் பாலிடிக்ஸ். அது ஓப்பனா சொல்லிடுறோம். இது வந்து அக்ரசிவ் பாலிடிக்ஸ். அண்ணாமலை அவர்கள் வந்து அடித்து ஆடக்கூடியவர். நயினார் அவர்கள் வந்து பொறுமையாக கையாளக்கூடியவர்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க வந்து ஒரு படம் வந்து நீங்க எடுக்கிறீங்க, உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டோரி ஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் யாருக்கு ஏத்த மாதிரி எடுப்பீங்க? ரஜினி நடிக்கிறாருன்னா ரஜினிக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன் பிலிமா எடுப்பீங்க. அதே நேரத்துல சிம்பு நடிக்கிறாருன்னா சிம்புக்கு ஏத்த மாதிரி ரொமான்டிக் பிலிமா எடுப்பீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இது மத்தபடி ஸ்டோரி வந்து ஹிட் ஆகுதா அப்படிங்கறதான் நீங்க பாக்கணுமே ஒழிய, நயினார் அவர்கள் இருந்திருந்தால், அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தால், மோடி அவர்களே தமிழகத்தில் வந்து போட்டியிட்டு இருந்தால் அதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டிவ் பாலிடிக்ஸ் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்க வேண்டும், என்ன நடக்க போகிறது அப்படிங்கறதுதான் இந்த கால்குலேட்டிவ் பாலிடிக்ஸ். இது 26ல நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி தான் நிச்சயமாக சென்று கொண்டிருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் வெளியே சென்று விட்டதால் அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டுகளும் கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் சுபாஜி. எல்லா கட்சியை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் அங்க மேஜர் ரோல் பிளே பண்ணும். அது கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த கட்சியினுடைய சின்னம். அந்த சின்னத்தின் பின்னால் தான் அத்தனை தொண்டர்களுமே இருப்பாங்க. ஏன்னா அததான் எல்லா கட்சி தலைவர்களுமே விரும்புவாங்க. சின்னத்தின் பின்னால் ஒரு தொண்டர்கள் எல்லாருமே என்னைக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் விரும்புவாங்க. ஏன்னா சின்னம் தான் நிரந்தரம். நாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் வந்து காவி கொடியோ எங்களுக்கு வந்து தாமரைங்கிற ஒரு சின்னமும் தான் நிரந்தரம். நரேந்திர மோடி அவர்கள் நிரந்தரம் கிடையாது, அமித்ஷா அவர்கள் நிரந்தரம் கிடையாது, அண்ணாமலை அவர்கள் நிரந்தரம் கிடையாது, நயினார் அவர்கள் நிரந்தரம் கிடையாது. தாமரை நிரந்தரம், காவி கொடி நிரந்தரம். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெட்டல நிரந்தரம். எடப்பாடி பழனிசாமி நிரந்தரம் கிடையாது, எம்ஜிஆர் நிரந்தரம் கிடையாது, ஜெயலலிதா நிரந்தரம் கிடையாது. இங்க ரெட்டலை எங்க இருக்குதோ அதுக்கு பின்னாடி வந்து தொண்டர்கள் நிற்பாங்க. அவர்களுடைய 2.5 கோடி தொண்டர்கள் நிற்பாங்க. போகட்டும், நான் என்ன சொல்றேன், 2.5 கோடி தொண்டர்கள் சில இடத்துல அங்கங்க பிரிஞ்சு ஒரு 20 லட்சம் பேர் போயிட்டாங்க, ஒரு 30 லட்சம் பேர் போயிட்டாங்க. அதை ஈடு செய்வதற்கு என்ன வழி? வேற எந்த கட்சி கூட்டணிக்கு இங்க வந்தா அந்த கட்சியினுடைய இது வந்து ஈடாகும் அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை தான் 2026 தமிழக பாஜகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. மற்றபடி நிறைய பேர் கட்சிக்கு வருவாங்க, நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியே போவாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்குது. திமுகல இருந்து எத்தனை பேர் வெளியே வரான், தாவேகாவில இருந்து தினந்தோறும் எத்தனை பேர் வெளியே வரான், பிஜேபியில இருந்து எத்தனை பேர் வெளியே போறான். இதுவும் நாங்களும் சொல்லிக்கிறோம். பிஜேபியில இருந்து வெளியேறக்கூடிய நபர்கள் இருக்காங்க, பிஜேபிக்கு வரக்கூடிய நபர்களும் இருக்காங்க. எல்லாமே காமனான ஒரு விஷயம் தான் சுபாஜி. இதுல செங்கோட்டையன் வெளியே போனது வந்து தாவேக்கால போய் இணைஞ்சதுனால அது ஒரு பிலிம் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கறதுனால ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளதை ஒழிய மற்றபடி வந்து அவர் அரசியல் அனுபவம் மிக்க ஒரு நபர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மிகப்பெரிய பார்க்கலாமா, இப்படி வேணா வச்சுக்கலாமா? அதாவது எடப்பாடிக்கு தாவேகா ஒருவேளை கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்தால் அந்த இடம் வந்து இப்ப தடுக்கப்பட்டது, இல்லைன்னா அது நிறுத்தப்பட்டது. எடப்பாடி கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் இருக்க வேண்டிய கட்டாயம், அப்படி எடுத்துக்கலாமா? அப்படிலாம் கிடையாது சுபாஜி. நிச்சயமாக நீங்க இப்படி கேட்டீங்கல்ல, நான் அதையே இப்படி சொல்றேன். இப்ப இவ்வளவு நாளா வந்து ஒருவேளை திமுக பக்கம் வந்து தாவேகா வந்து ஒருவேளை மறைமுகமா ஆதரவு தெரிவிச்சிருந்தா கூட செங்கோட்டையன் அதை தடுத்து நிறுத்திடுவாருன்னு சொல்லி நாங்க சொல்லுவோமே. இது நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாமா? நீங்க எங்களுக்கு நெகட்டிவாவே யோசிக்கிறீங்க, நாங்க இப்படி ஒரு யோசனை யோசிச்சா இது நிறைய பேர் சொல்றாங்கல்ல. இப்ப நிறைய பேர் வந்து நிறைய விதமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ், நிறைய பேர் அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் நிறைய விதத்துல சிந்திக்கிறாங்க. எங்ககிட்டயே சொல்றாங்க, ஏப்பா நீங்க தான் செங்கோட்டையனை பிளான் பண்ணி தாவேகாவுக்கு அனுப்பிவிட்டு அங்க இருந்து தாவேகாவை உங்க பக்கம் கூட்டிட்டு வரதுக்கு உண்டான பிளான் தானப்பா இதுன்னு சொல்லி எங்ககிட்டயே கேக்குறாங்க. நாங்க என்ன சொல்லுவோம், நாங்க வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டே ஆமாங்க ஆமாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நம்மளால சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்ப டிவி டிபேட்ஸ்ல நம்ம இங்க சொல்றோம், ஒரு கொஞ்சம் பேர் பாக்குறான், நம்ம ஒரே நேரத்துல ஒரு 10,000 பேர்கிட்ட சொல்றோம், 20,000 பேர் ஒருத்தனையும் கூப்பிட்டு இல்லைங்க அதெல்லாம் எங்க வேலை இல்லைங்க, இது எங்க வேலை இல்லைங்க, பாஜகவுக்கு அந்த மாதிரி தொழில் பண்ண தெரியாதுங்க, அந்த மாதிரி அரசியல் பண்ண தெரியாதுங்க நாங்க சொல்ல முடியாது. ஆமாங்க நாங்க தாங்க அனுப்பிவிட்டோம், செங்கோட்டையன் ஆமாங்க நாங்க தாங்க அனுப்பிவிட்டோம், முதலமைச்சர் ஸ்டாலின் ஆமாங்க எங்க கட்சிக்காரர் தாங்க, எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க நெகட்டிவா காதுல வாங்குறீங்களா, போய்கிட்டே இருக்கணும். மற்றபடி அரசியல் பாலிடிக்ஸும் ஃபீல்டு பாலிடிக்ஸும் என்டையரா டிஃபரெண்ட் சுபாஜி. மீடியா பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ ஃபீல்டு பாலிடிக்ஸ், அவ்வளவுதான். மீடியாவில் இருக்கக்கூடிய அரசியலும் களத்தில் இருக்கக்கூடிய அரசியலும் நிச்சயமாக நேர் எதிரில் நின்று கொண்டிருக்கிறது. மீடியா என்னன்னா அவர்கள் வந்து ஒரு அசியூம் பண்றாங்க, விஜய் வந்துட்டாரு, விஜய்க்கு வந்து இவ்வளவு ஓட்டு இருக்கு, விஜய்க்கு அவ்வளவு ஓட்டு இருக்கு. எந்த ஓட்டுமே கிடையாது. ஒரு ஊர்ல எந்த பூத் கமிட்டி இருக்கு, எத்தனை பூத் கமிட்டியில எவ்வளவு பேர் ஓட்டு போடுவான், ஒரு ஊர்ல 700 ஒரு பூத்னா என்னன்னு தெரியுமா விஜய்க்கு? ஒரு பூத்துக்கு எத்தனை ஓட்டு இருக்குதுன்னு தெரியுமா? அந்த ஓட்டுல எத்தனை பேர் வந்து கிளை கமிட்டி மெம்பர்ஸா இருக்கணும், யார் யார் பிஎல்ஏவா இருக்கணும், யார் கிளை செயலாளரா இருக்கணும், யார் கிளை தலைவரா இருக்கணும், மெம்பர்ஸ் எத்தனை பேர் போடணும், அந்த மெம்பர்ஸனுடைய ஒர்க் என்ன, பேஜ் பிரமுகனா என்ன, ஒரு பக்கத்துக்கு எத்தனை ஓட்டு இருக்கும், இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? நிச்சயமாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இது தெரிந்த மனிதன் செங்கோட்டையன். நான் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா, செங்கோட்டையன் போனாதான் இப்பதான் முறையா ஒரு கட்சிக்காரரு தாவேகால போய் சேர்றாரு. அவருக்கு மட்டும்தான் அமைப்புனா என்னன்னு தெரியும், வேற யாருக்குமே அமைப்புனா என்னன்னு தெரியும் அது தெரியாது. செங்கோட்டையன் உள்ள போய் பார்த்து நிச்சயமாக ஆச்சரியப்பட்டு போடுவார். எப்படின்னா, எப்ப அமைப்பே இல்ல, இதை வச்சு எப்படிப்பா 2026 ஆட்சி பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் உண்மையிலே ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பார். அமைப்பை பலப்படுத்துவதற்கு நேரம் இருக்கா? சத்தியமா நேரம் இல்ல. இப்ப நம்ம இருக்கிறது நவம்பர் மாசம், டிசம்பர், ஜனவரி மாசம் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பூரா இங்க எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும், துணை ராணுவம் கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. நீங்க எங்க போய் பூத் கமிட்டி போட போறீங்க, எங்க BLA 2 போட போறீங்க? SIRல எங்கேயாவது ஒரு இடத்துல BLA வந்து தாவேக்காரங்க போய் உட்காந்து பாத்திருக்கீங்களா? அங்க இருக்க BLO பூத் லெவல் ஆபீசர்ஸ் கூட போய் உட்காந்து ஒரு படிவம் எடுத்து கொடுத்து, இவங்க வீடுங்க, இது அவங்க வீடுங்க, எவனுக்கும் யாரையும் தெரியாது. ஊர்ல இருக்க அந்த கிராம சைடு எல்லாம் சொல்லுவாங்க கரக்காரர், மனையாரர் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பட்டங்கள்லாம் உண்டு. இதெல்லாம் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேத்தையும் அவங்களுக்கு தெரியும். இந்த ஓட் லிஸ்ட கையில எடுத்து பார்க்கும்போதே, இவன் அந்த 3வது தெருவுல குடியிருக்கிறோம்பா, இவன் அந்த 5வது தெருவுல குடியிருக்கிறோம்பா, இவன் இந்த 7வது தெருவுல குடியிருக்கிறோம்பா, இவன் அங்க குடியிருக்கிறான்பா, உட்கார்ந்த இடத்துல இருந்து சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் அது தெரியவே தெரியாது. இவங்க போய் ஓட்டு கேட்டு விஜய்க்கு ஓட்டு போடுங்க, எந்த சின்னம்னே தெரியாது. இப்பையில இருந்து சின்னம்னு சொன்னாலே, சின்னம் வந்து கடைசி நேரத்துல எலெக்ஷனுக்கு பக்கத்துல ஓட்டு போட போகும்போது மறந்து போடுவாங்க. இவங்களுக்கு சின்னமே பிப்ரவரி, மார்ச்ல தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாசத்துல கொண்டு போய் சின்னத்தை ரீச் பண்ணலாம். அந்த சின்னத்தை ரீச் பண்ணி விஜய் இருக்கு, உண்மைதான். விஜய்க்கு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்னுடைய சப்போர்ட் உண்டா? எஸ். அது எல்லாமே ஒரு மீடியா சப்போர்ட், ஒரு பிலிம் சப்போர்ட், ஒரு ஃபேர்னஸா இருக்கக்கூடிய அது ஒரு சப்போர்ட். என் ஊருக்கு நாளைக்கு விஜய் வராரு, ரொம்ப சிம்பிள். என் ஊர் ஒரு சின்ன கிராமம், என் கிராமத்துக்கு வந்து நாளைக்கு விஜய் வராரு, நான் போவேனா? சத்தியமா போவேன். விஜய் போய் பார்த்துட்டு வருவேன். அப்பா விஜய் நம்ம படத்துல பார்த்தா எனக்கு துப்பாக்கி படம் பிடிக்கும், தெரி படம் பிடிக்கும், நிறைய படம் பிடிக்கும், அவர் நடிச்ச படம் பிடிக்கும். நான் போய் விஜய் போய் பார்ப்பேன். பார்த்துட்டு முடிஞ்சா கை கூட கொடுத்துட்டு வருவேன். ஆனா வணக்கண்ணா, நான் வந்து பிஜேபியில மாவட்ட செயலாளரா இருக்கிறேன்னு சொல்லி கை கூட கொடுத்துட்டு வருவேன். ஆனா ஓட்டு போட மாட்டேன். இதேதான் மக்களுடைய மனநிலையும். கூட்டெல்லாம் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஓட்டெல்லாம் மாறாது. பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட நிலைதான். பிரசாந்த் கிஷோர் கூட 2வது சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டத்துல பாதி கூட்டம் கூட விஜய்க்கு வரல. சிரஞ்சீவியே காணாம போயிட்டாரு. பிரஜாராஜ்யம் ஒரு கட்சியை கழிச்சுட்டு காங்கிரஸோட போய் சேர்ந்து அட்ரஸ் தெரியாம போயிட்டாரு. ஆனா எங்களோட கூட்டணியில நின்று இன்னைக்கு பவன் கல்யாண் துணை முதல்வராக அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான் விஷயம். இதுதான் கால்குலேட்டிவ் பாலிடிக்ஸ். மீடியா பாலிடிக்ஸ்ங்கிறதும் ஃபீல்டு பாலிடிக்ஸும் என்டையரா டிஃபரெண்ட். இது வந்து எம்ஜிஆரினுடைய ஆட்சி காலம் கிடையாது, இது வந்து ஜெயலலிதா அம்மாவினுடைய ஆட்சி காலம் கிடையாது. எப்படியாப்பட்ட நடிகராக இருந்தாலும் சரி, ஆளுமையை நிரூபிக்கலன்னா தூக்கி தொடச்சு ஓரமா உட்கார வச்சிருவாங்க தமிழக மக்கள். அதெல்லாம் நீங்க எல்லாம் ரொம்ப தமிழக மக்கள் எல்லாம் ரொம்பலாம் இது பண்ணிட்டு இருக்காதீங்க. மிகப்பெரிய நடிகர்கள் தமிழக மக்கள், நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. விஜய் எல்லாம் என்ன பெரிய நடிகர்? தமிழக மக்கள் தான் இருக்கிறதே பெரிய நடிகர். நீங்க போய் ஓட்டு கேட்டு பாருங்க, எல்லா கட்சிக்காரனுக்கும் போடுறேன்னு சொல்லுவாங்க. திமுக ஓட்டு போய் அம்மா உங்களுக்கு தான் என் ஓட்டு, ADMK அம்மா உங்களுக்கு தான் என் ஓட்டு. அவனுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு 5 மாசத்துக்கு முன்னாடியே அவன் டிசைட் பண்ணி வச்சிருப்பான். தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும் யாருக்கு ஓட்டு போட போறாங்க, யாருக்கு ஓட்டு போடணும், எவன் வந்தா என்ன மாறும், தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்திருக்காங்க, நகை கடன் தள்ளுபடி யார் கொடுத்திருக்காங்க, பயிர்க்கடன் தள்ளுபடி யார் கொடுத்திருக்காங்க, லேப்டாப் எவன் தரான், தாலிக்கு தங்கம் எவன் தான், இது எல்லாமே தமிழக மக்கள் பார்த்துதான் கடைசி நேரத்துல ஓட்டு போடுவாங்களே ஒழிய, படம் சூப்பரா நடிச்சிருக்காருப்பா, 100 கோடி ரூபாய்க்கு படம் வருமானம் சம்பாதிச்சிருக்குது பாரு, ஜனநாயகன் ஒரு படம் வருது, அந்த படம் பாரு சூப்பரா இருக்குது, படத்துல பாரு என்னவா ஃபைட் பண்ணி, இதை வச்செல்லாம் ஓட்டு விழுவாது சுபாஜி. இது எல்லாமே கற்பனை. இந்த கற்பனை எல்லாமே ஃபீல்டு பாலிடிக்ஸ் கடைசியில இருக்கக்கூடிய 2 மாதங்கள்ல என்டையரா டிஃபரெண்டா மாறிவிடும் அப்படிங்கறதான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்.